குருசந்திர யோகம்ங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது. ம். அப்படி அந்த யோகம்னு ஒன்று வந்துட்டதுன்னா அது எது வேணாலும் கொடுக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ ம். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அது ஈஸியாக பூர்த்தி பண்ணிடும். ம். அப்போ அது அப்படி இருந்தாலும் இயற்கையாக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவாக பிராப்தி, திருமண பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ம். குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி அப்படிங்கிறது கொடுக்குறாரு. இது ரெண்டு அமைதியாக நடக்கும். அது போக பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு. ம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த உலோக தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மித் அப்படிலாம் இருக்காங்களே, ம். ம். இரும்பு, பித்தளை, ஈயம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதெல்லாம் நகை தயார் பண்ணுறவங்களுக்குலாம் அது பொற்காலம். ம். ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே மாதிரியே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ம். நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி இந்த மாதிரிலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டைமில் ம். மிக ஒரு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். ஓகே. குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ம். நமக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு, நம்மளாம் திருப்தி ஆகிட்டோம் அப்படின்னாலும் வீட்டில் யாருக்காவது அந்த காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது ம். அப்படின்னா அப்படி நடத்தலாம். அல்லது வீட்டில் வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், அல்லது தாப்பனார் தாயாருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறது, 80 எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதிரி யோகம் இருந்தால் தான் பண்ணி வைக்க முடியும்.